பீக்ரோ சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் மருத்துவரும் தமிழக பாஜகவின் மருத்துவ அணியின் செயலாளருமான திரு ராஜ்குமார் அவர்கள். வணக்கம். வணக்கம் கார்த்திக்ஜி. வணக்கம் நேர்களுக்கும். ஃபர்ஸ்ட் தாவேகா தூய சக்தியா தீய சக்தியா? ஏன்னா கூட்டணி கட்சிகள் குறிப்பா சொல்லணும்னா கம்யூனிஸ்டோட தலைவர் சண்முகம் சொல்றாரு, இந்த மாதிரி எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ணி உடனே மேல் மாடியில போய் அவங்க கட்சியில சேர வைக்கிறதுலாம் மக்களையே அவங்க அவமானப்படுத்துறது அப்படிங்கிறாங்க. சோ நீங்க எப்படி பாக்குறீங்க? சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கமல்ஹாசன் ஏதோ படம் சொல்லுவாரு, கடவுள் இருக்கா இல்லையான்னு கேட்கும்போது கடவுள் இருந்தா நல்லா இருக்கும்னு. அது மாதிரி அது தூய சக்தியாக இருந்தால் நல்லா இருக்கும் என்று கமல்ஹாசன் பாடியிலே சொல்லணும். ரெண்டாவது சண்முகம் அண்ணன் அப்படி சொல்றாரு, கொஞ்சம் விமர்சிக்கிறார். ஆனா இதே சண்முகம் அண்ணன் தர்மபுரியில அவ்வளவு கம்யூனிஸ்ட் ஓட்ஸ் அவங்களுக்கு வந்தது. தர்மபுரியில வாச்சாத்தி என்கிற ஒரு இடத்துல ஜூன் 20, 1992 அடி தட்டி வீரப்பனங்க இருக்காங்கன்னு சொல்லி அந்த வில்லேஜ்குள்ள கிராமக்குள்ள பூந்து ரிசர்வ் போர்ஸ் போலீஸ் போர்ஸ்ல அடிச்சு 8 பிள்ளைங்களை, பாவம் 10 வயசு 15 வயசு 15 16 18 வயசு பெண்களை கேங் ரேப் பண்ணாங்க. அதுல அந்த 8ல 5-6 பேர் குழந்தைங்க கூட அந்த கேங் ரேப்ல பெற்றுக்கிட்டாங்க. அந்த கேஸ் 2023 முடியுது, 31 வருஷத்துக்கு அப்புறம். ஆனா அந்த வாச்சாத்தி தர்மபுரி அவங்க எல்லாமே சண்முக மண்டனுக்கும் இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கும் ஒரு சொந்தம் இருந்துச்சு, ஒரு பந்தம் இருந்துச்சு. ஏன்னா இவர் அவ்வளவு சண்டை போட்டு அவ்வளவு எதிர்ப்பு கொடுத்தாரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அப்ப ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் யார் இன்சார்ஜ் அந்த ஏரியாவுக்கு? செங்கோட்டையன் அண்ணன். ஸோ இப்ப இதே தர்மபுரி சண்முகம் அண்ணன், இதே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் செங்கோட்டையன், ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு தலைவராக இருந்த செங்கோட்டையனோட சேர்ந்து அப்படியே ஜாலியாக இவங்க ஜாயின் பண்ணா அது ஓகேன்னு சொல்றாங்க. மக்கள் அங்கே ஆல்ரெடி கம்யூனிஸ்டுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அதெல்லாம் அவங்களுடைய நம்பிக்கைகளை இங்கே வீண் போட்டா பரவாயில்லை. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, இங்க கீழே விட்டுட்டு மேல சேர்ந்துக்கிறாங்கன்னு. இந்த குதிரை பேரம் போல இங்க தாவுவது அது தமிழ்நாட்டு மாதிரி ஒரு அரசியல் மரபு போல ஆச்சு. அது நல்லதுன்னு நான் சொல்லல. ஆனா சண்முகம் அண்ணன் அவர் மக்கள் விட்டு தாவிட்டாரு, அவர் எப்படி இன்னொருத்தரை பத்தி கேட்க முடியும் என்று நான் ஒரு கருத்தை எல்லாரும் முன்னாலையும் முன் வைக்கிறேன். எல்லாரும் போய் பாருங்க. ஜூன் 20, 1992 வாச்சாத்தி தர்மபுரி. திருப்பியும் சண்முகம் அண்ணன் பேர் அதுல வரும். அவர் எப்படி இவங்களோட சொல்லலாம் பாருங்க. அடுத்தது திமுகவோட மிகப்பெரிய தோல்விக்கு சட்டம் ஒழுங்கு ஒரு பெரிய காரணமா இருந்தது. இப்பயுமே நம்ம பார்த்திருப்போம், பொறுப்பேற்று வெறும் 2 வாரங்கள்ல 28 கொலைகள், 40 பாலியல் வன்கொலை பெண்களுக்கும் குழந்தைக்கும் குறிப்பா பேசுபொருளா அமைஞ்சது. தமிழ்நாட்டையே மீண்டும் உலுக்கியது அந்த 10 வயது கோவை சிறுமியோடது. இன்னைக்குதான் ஆனா சட்டம் ஒழுங்கோட டிஜிபி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காரு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள். இந்த சட்டம் ஒழுங்க அவர் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நானும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சிறுமியை பண்றவன் எல்லாம் அவனை தான் கிருமி நாசி யூஸ் பண்ணி அழிக்கணும். நானும் ஒவ்வொரு பாலமா பார்த்துட்டு இருந்தேன். அந்த குழந்தை செத்து போயிட்ட அப்புறம் எந்த பாலத்துல இருந்து கட்டி பிடிச்சி கட்டி போட்டு கொலை பண்ணிட்டு பாலத்துல இருந்து தொங்க விடுவானோ, எப்படி நம்ம முதல்வர் விஜய் தெரிய படத்துல பாலத்துல தொங்க விடுவார்ல, அது மாதிரி ஏதோ ஒரு பாலத்துல பண்ணுவாரு. நானும் பாலமா பார்த்துருந்தேன். ஆனா அட்லீஸ்ட் இந்த கார்த்திங்கிறவனை கரெக்டா பிடிச்சிட்டாங்க. என்னுடைய பாயிண்ட் 2 விஷயம். ஒண்ணு, இந்த சின்ன விஷயம் கோயில்ல முறுக்கு விற்கிறது எக்ஸ்பைரி டேட்டா இருக்கான்னு பாக்குறதுக்கு பதிலாக திருச்செந்தூர்ல போய் ஏதோ ஒரு ஐயர் இப்படி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போறதுக்கு கொஞ்சம் கேட்கறதுக்கு அது மாதிரி விஷயங்கள் பாக்குறதுக்கு பதிலாக சட்ட ஒழுங்கு ஒன்றை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க சரிப்படுத்தணும். இப்ப சட்ட ஒழுங்கு சீர்கேடு திமுக இருந்துச்சு எல்லாம் கத்திட்டு இருந்தோம். அதே தானே இப்ப இருக்கு. அதுக்கு 2 காரணம். ஒண்ணு, அதை ஃபோக்கஸ் பண்ணாம உள்துறை அவர்கிட்ட தான் இருக்கு. விஜய் அவர்கள் தயவு செய்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க சட்ட ஒழுங்குல. ஏன்னா எங்கேயோ ஒரு தக்காளி ஒரு 5 பைசா ஏறினா பெருசா திட்ட மாட்டாங்க. ஆனா இது மாதிரி சிறுமிகளுக்கு வன்கொடுமை வந்துச்சுன்னா பயங்கரமா திட்டுவாங்க. இதனாலதான் ஒரு பெரிய முறைகேடு நடந்துச்சு, சீர்கேடு நடந்துச்சுன்னு திமுக ஒரு பெரிய சரிவு நடந்தது. சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படின்னு சொல்லிட்டு முதல் கையெழுத்துல அது ஒண்ணு போட்டாரு. ஆனா அதுக்கான அந்த செரிமனியை கூட நேற்றுக்கு தள்ளி வச்சுட்டாரு. அதெல்லாம் ஏன் இந்த ஒரு முக்கியமான விஷயத்த தள்ளி வைக்கிறாரு? ஆனா அவரோட மேனேஜர் அந்த விழாக்கு போறதே ஒரு பெரிய பேசு பொருளா இப்ப அமைஞ்சிருக்கு. அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை எல்லாம் உபயோகம் ஆகுமா? மக்களுக்கு ஒரு பெரிய இதா ஆகுமா? அதுல நான் ஐ வில் அக்ரி வித். அதாவது சரியா இயங்கினால், சரியா இந்த பெண்கள் கிடக்குன்னு பல இடங்கள்ல போனா இந்த சிங்க பெண்கள் பல இடங்கள்ல இது மாதிரி தாறுமாற அந்த சீர்கேடு சட்ட ஒழுங்கு சீர்கேடு அவங்களால ஸ்டாப் பண்ண முடியும். ஆனா அதுக்கு அவங்கள கையை கட்டாம அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்து அவங்க போய் அதுக்கு அவங்க போய் இறங்கி அடிக்கணும்.
இவர் அதை வந்து இனாகிரேட் பண்ணி வச்சு இவங்க போங்கன்னு சொல்லி செய்யணும். நீங்க சொன்னா போல எந்த விழா, முதல்வருடைய ஒவ்வொரு நிமிடமும் ரொம்ப முக்கியம். எந்த விழா அவர் தேர்ந்தெடுத்து அட்டென்ட் பண்றாரோ அது ரொம்ப முக்கியம். என்ன கேட்டீங்கன்னா, இந்த சிங்கப்பெண் தள்ளி போடாம அது முதல் பண்ணியிருந்தா ஒருவேளை இந்த 30 கொலைகள் 30 நாட்கள்ல 30 கொலைகளும் ஒரு ரெக்கார்ட் மாதிரி அவர் போட்டுட்டு இருக்காரு. இது மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா, ரொம்ப என்னதான் நீங்க வந்து இந்த ரூட் மாஃபியாவோட விர்ச்சுவல் வாரியர்ஸோட பண்ணால் கூட ஒரு கொலை கற்பழிப்பு நடக்கும் பொழுது அதை வந்து ரூட் மீடியா அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்ங்கிறப்ப அதிக செய்திகள் இப்ப வந்து எது இன்ஸ்டால எதனால அவங்க ஜெயிச்சாங்களோ இன்னைக்கு அதுவே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அகைன்ஸ்ட் ஆயிடுச்சோ. நிறைய செய்திகள் போலியா பரவுது. இப்ப நம்ம அந்த கோவை சிறுமி அந்த வழக்குல பார்த்திருப்போம். பிரஸ் மீட்ல ஒரு 3 காவல்துறை அதிகாரிகள் வந்து சிரிச்சிருப்பாங்க. உடனே அவங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு முதல்வர் ஜோசப் விஜய் அப்படின்னு போய் செய்தி பரப்பதா இருக்கட்டும். அமைச்சர் அவர்கள் எங்க போனாலுமே வந்து மைக்கோட ரீல்ஸ் எடுக்கிறதுலயே இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து எப்படி பாக்குறீங்க? சின்ன அட்வைஸ், முதலமைச்சர் பெரிய ஆளு, சின்ன அட்வைஸ் ஒண்ணு. இதே மாதிரிதான் சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் பண்ணிட்டு இருந்தார். எங்க போனாலும் ஒரு போட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு முத்திரை போட்டாங்க. நிஜமாவே அவர் பல விஷயங்கள் நல்லதும் பண்ணாரு. அவர் தப்பு பண்ணும்போது நாங்க எல்லாம் அப்போஸ் பண்ணோம். அது வந்து சனாதனம் வந்து டெங்கு மலேரியா சொல்லும்போது சண்டை போட்டோம். ஆனா பல விஷயங்கள் நல்லா பண்ணாரு. ஆனா இந்த ஓவரா இந்த போஸ்ட் பண்ணி போட்டோ எடுக்கிறது போனதுனால அவர் பண்ண நல்ல விஷயங்களும் எல்லாமே ஒரு போஸ், ஒரு பிம்பம் ஆயிடுச்சு. அதே போல முதலமைச்சர் அவர்களே, தயவு செய்து எல்லாரும் நீங்க ஃபார்வர்ட் பண்ணி முதலமைச்சருக்கு போய் சேர வைங்க. நீங்க நிஜமாவே நல்ல விஷயம் பண்ணா கூட இவங்க வந்து இன்னும் சுத்தி விடுறாங்கன்னு நினைப்பாங்க. 2023 திமுகவோட தலைமையில கும்மிடிப்பூண்ல வந்து 220 கிலோகிராம் பிடிக்கிறாங்க கஞ்சா. அந்த வீடியோ இருந்துச்சு. அந்த வீடியோ இப்ப போட்டுட்டு கஞ்சாயை ஒழிச்சிட்டாரு விஜய். இதெல்லாம் நம்ம எல்லாம் பாக்குறவங்க எல்லாம் முட்டாளா வாத்தமடையங்களா யோசிக்கிறாங்க. யங்ஸ்டர்ஸ் கூட இன்ஸ்டாவால இன்ஃபுளுன்ஸ் ஆகிறாங்க. பட் தேர் ஷார்ப். யாரு நல்லவன் யாரு கெட்டவன் அவங்களுக்கும் தெரியும். இது உண்மை எது பொய் அவங்களுக்கும் தெரியும். அந்த அடி வந்து எப்படி திமுகவுக்கு வந்து டமால் எலெக்ஷன்ல வந்துச்சோ அது மாதிரி அந்த அடி வரும். பல பை எலெக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. தயவு செய்து இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் கொண்டு தப்பான விஷயங்களை போட்டீங்கன்னா நீங்க செய்யற நல்ல விஷயங்களும் எல்லாம் இது வந்து வெறும் ரியல் இல்லைன்னு தோணும். ஒரு எக்ஸாம்பிள் அதுக்கு வந்து டெஃபினட்டா கஞ்சா பிடிச்சதை பண்ண மாதிரி. 2வது எக்ஸாம்பிள் ஐஜி ரம்யா பாரதி சிரிச்சாங்க. ஒரு அனுபவம் இன்மையால அவங்க சிரிச்சாங்க. ஒரு டக்குன்னு ஒரு அப்பாலஜி அவங்க கொடுத்துட்டு, உள்துறை அமைச்சராக இருக்கு நான் தான் ஜோசப் விஜய், நான் வந்து அவங்களுக்காக எல்லார்ட்டையும் ஒரு சாரி கேட்டீங்கன்னா எவ்வளவு மேல போயிருப்பீங்க, நீங்களும் மேல போயிருப்பீங்க. ரம்யா பாரதி மேடம் தப்பா நினைச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கு வந்து அவங்கள நீங்க தூக்கிட்டீங்க. ஒரு தப்பான செய்தி வரும்பொழுது ஒரு பிம்பத்தை சித்தரிக்கிறீங்களோ என்கிற ஒரு சந்தேகம் மக்களோட மனசுல. திருநெல்வேலி நம்ம பார்த்திருப்போம். தூத்துக்குடி சம்பவம் வந்து திமுக ஆட்சியில நடந்தது ஒரு கடுமையான சம்பவம். ஒரு அதே மாதிரி ஒரு பள்ளி மாணவி, அதற்கு இப்ப தண்டனை வந்திருக்கு. ஆனா 2 மாத குறுகியத்துல இப்ப தூக்கு தண்டனை வந்திருக்கு. அதுவே இவங்க ஆட்சியில நடந்ததுதாங்கிற ஒரு பொய் செய்தி பரப்புறதுலாம் எப்படி? நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் கார்த்திக். இதை நான் வந்து பல வலைதளங்கள்ல இதை நான் பார்த்தேன். முதல்வர் ஆளை இவனுக்கு வந்து டெத் சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க. அதுவும் டபுள் டெத் சென்டென்ஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கொடுத்துருக்காரு திருநெல்வேலியில. ரொம்ப சந்தோஷம் அதை பத்தி. ஆனா நீங்க சொன்னா போல அது வந்து திமுகவோட பீரியட்ல நடந்தது. நாங்க எல்லாம் அப்ப கத்துனேன் சட்ட ஒழுங்கு சீர்கேடு ஆச்சுன்னு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அந்த திமுக ஆட்சியில நடந்தது கரெக்டா பிடிச்சிங்க. இப்போ ஜட்ஜி கொடுத்தாருன்னு நீங்க முதலமைச்சருங்கிற ஒரு சிஎம் ஐ எம் ஹாப்பி. இது மாதிரி பலருக்கு வந்து மரண தண்டனை வந்துச்சுன்னா மாதிரி பெண்கள் பாலியல் வன்கொடுமை கம்மி ஆயிடும் நீங்க கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். தயவு செய்து எங்க வந்து give unto Caesar what is Caesar's, give unto Caesar's wife what is Caesar's wife. அது போல எங்க நம்ம கிரெடிட் கொடுக்கணுமோ பல விஷயங்களை நீங்க பெரிய மனசு காட்டியிருக்கீங்க முதலமைச்சர் அவர்களே. இந்த விஷயத்துல நீங்க பெரிய மனசு காட்டி நீங்க ஒரே ஒரு வார்த்தை உங்க ஆட்கள் கிட்ட சொல்லி தேவையில்லாத விஷயங்கள் போடாதீங்கன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொன்னு, நீங்க மருத்துவத்துறையில இருக்கீங்க. மருத்துவத்துறை போனதுல திமுகவுக்கு பெரிய ஒரு இதுவா வந்து கிட்னி அந்த திருட்டு, அந்த ஸ்கேம்னு சொல்றதா மோசடியா முறைகேடான்னு தெரியல. பட் அந்த மாதிரி இல்லாம இப்ப மருத்துவத்துறையில மெடிக்கல்ல முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணணும், என்னென்ன மாற்றங்கள் சீர்திருத்தங்கள் கொண்டு வரணும்? Number 1, I'm very happy with the health minister choice. மிஸ்டர் அருண்ராஜ் போட்டிருக்காங்க. டாக்டர் அருண்ராஜ் ரொம்ப அதாவது ஒரு அளவுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லாவே
அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீசஸ்ல எப்படி அண்ணாமலைஜி அவர்கள் ஐபிஎஸ் மாதிரி இவர் ஐஆர்எஸ். எல்லாரும் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் கற்றுக்கணும். ஒரு டாக்டரா இருக்கிறதுக்கு அவர் டாக்டரா இருந்துட்டு எம்டியும் ஜாயின் பண்ணி அப்புறம் ஐஆர்எஸ்க்கு போயிருக்காரு. எல்லா வித தகுதிகளும் நமது மருத்துவ அமைச்சருக்கு இருக்கு. பட் ஒரு சீனியருங்கிற முறையில, வயதானவருங்கிற முறையில, இந்த சிஸ்டம் எல்லாம் படிச்சவருங்கிற முறையில 5-6 விஷயங்கள் டக்கு டக்கு டக்குன்னு சொல்றேன். ஒண்ணு, பட்டி தொட்டிக்கெல்லாம் போய் நல்ல மருத்துவம் சேரணும்னா கார்த்திக், குஜராத், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், தமிழ்நாடு, கேரளா இதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பாருங்க. குஜராத்லயும் 9000 ஆரம்ப சுகாதார நிலையங்கள், தமிழ்நாட்டிலையும் 9000 ஆரம்ப சுகாதார நிலையங்கள். அவங்களுக்கு 1500 ஸ்லைட்லி அப்கிரேடட் ஹெல்த் சென்டர்ஸ், நமக்கும் 1500 அப்கிரேடட் சென்டர்ஸ், எல்லாம் கரெக்டா இருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் கிராஜுவேட்ஸ் பிஜி பண்ணிடுறாங்க, நீட் பிஜிலாம் எழுதிட்டு பண்றாங்க. அப்போ ஒரு பாண்ட் சைன் பண்றாங்க. கேர்ஃபுல்லா கேளுங்க, என்ன முதலமைச்சருக்கு இது போகணும் அல்லது மருத்துவ சுகாதார அமைச்சருக்கு போகணும். இந்த பாண்ட் ஒவ்வொருத்தரும் சைன் பண்ணிட்டு பிஜி முடிச்சுட்டு அப்புறம் நல்லா தள்ளிட்டு ஓடிடுது. ஏதாவது ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர்ல ஆரம்ப சுகாதார நிலையத்தை போஸ்ட் பண்ணுவாங்க. இவர் அங்க இருக்க மாட்டார், அவர் சென்னையிலயோ கோயம்புத்தூர்லயோ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப என்ன ஆகுது, அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு ஒருத்தர் வராங்க, எமர்ஜென்சியோட வராங்க, பாக்குறதுக்கு ஆள் இல்லை. இதனால்தான் மா சுப்பிரமணியம் அவர்கள், அவருடைய நண்பன் தான், அவர் ஓரளவுக்கு ட்ரை பண்ணாரு. ஆனா ஒரு பெரிய சரிவா இருந்துச்சு. ஏன்னா அவர் சொன்னாரு எல்லா வேகன்சிஸும் ஃபில்டு, டாக்டர்ஸ், நர்சஸ். அடுத்த நாளே பார்த்தா பல 100 இடங்கள்ல மருத்துவர்கள் இல்லாம இருந்துச்சு ஆரம்ப சுகாதார நிலையம். ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்துல மருத்துவரை நம்ம போடலைன்னா, இஃப் வி ஃபெயில் டு புட் பீப்புள் இன் த பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ், பிக் டிஸ்சர்விஸ். அவங்களுக்கு நம்ம செய்யற ஒரு பெரிய தோல்வி, அவங்களுக்கு பண்ற ஒரு அநீதி. யூ ஹாவ் டு கெட் வில்லேஜுக்கு போகணும்னா அந்த பிரைமரி ஆரம்ப சுகாதார நிலையம். ஆரம்ப சுகாதார நிலையம் எப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் பண்றேன். போஸ்ட் கிராஜுவேட் பண்றேன் எதுக்கு போவான்? ஏன்னா அங்க போகலைன்னா நீங்க பாண்டு 40 லட்சம் கூடியா 50 லட்சம் கூடியா. கடந்த 1-2 வருடங்களா தமிழ்நாடுல கலெக்ட் செய்ய ஒழுங்கா நீ கட்டலையா பாண்ட் எடுத்தது பார்த்தா 1 கோடி, எவ்வளவு 1 கோடி எடுத்திருக்கோம். அதே நீங்க அது பெரிய நம்பர் நினைக்கிறீங்களா? சொல்றேன் பாருங்க. அதே குஜராத்ல எமஎல்லாம் ஒரு டிஃபால்ட் வந்தா 2 நோட்டீஸ் போகும். 3வது நோட்டீஸ்ல அவனுக்கு கட்ட வைப்பாங்க 674 கோடி. அதே சைஸ் ரெண்டுலயும் 9000 1500. ஆனா 674 கோடி கலெக்ட் பண்ணிருக்காங்க. ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் அங்க இருக்கு. இங்க ஆக்ஷன் எடுக்கல. ஒரு மினிஸ்டர் போன் பண்ணுவாரு, ஒரு எம்எல்ஏ போன் பண்ணுவாரு, பரவாயில்ல விட்டுருப்பான்னு சொல்லுவாங்க. பாண்ட் உள்ள எந்த மருத்துவரும் ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போகலைன்னா ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கணும். நம்பர் 1. நம்பர் 2, டியூவல் பிரசன்ஸ். அதாவது நான் சிட்டியில ஒர்க் பண்றேன், என்ன போஸ்ட் பண்ணி நீங்க போய் உடுமல்பேட்டையில போய் இருப்பாங்கன்னு சொல்லுங்க. நான் உடுமல்பேட்டையில் இருக்கிற போல ஒரு பிம்பத்தை கொடுக்குறது, அப்பப்போ அங்கே போயிட்டு, ஆனால் இங்கே 5 நாள் இருக்குது, அங்கே ஒரு நாள் போயிட்டு வருது. டியூவல் பிரசன்ஸ். இதை எப்படி நம்ம பிளாக் பண்ண முடியும்? யூபிஐ டிஜிட்டல் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சிக்னல்ல நின்னா பூ விற்கிறவங்க, பழம் விற்கிறவங்க கூட டிஜிட்டல் இன்டர்ஃபேஸ் ஜிபே வச்சுட்டு இருக்காங்க. இவ்வளவு டிஜிட்டல் இன்டர்ஃபேஸ் வைக்கும்போது டிஜிட்டல் மானிட்டரிங் ஆஃப் ஆல் த டாக்டர்ஸ் இன் த பிஹெச்சி நான் அங்கே போனோம்னா என்னுடைய தம் பிரிண்ட் அங்கே பிஹெச்சியில் இருக்கணும். அப்படின்னா என்ன, நான் 1 நாள் போயிட்டு மற்ற 5 நாள் போகலைன்னா வச்சிடலாம். ஸோ சம்டைம்ஸ் கொஞ்சம் இந்த ரெகுலேஷன்ஸ் பயன்படுத்தி மருத்துவர்கள் இப்படிலாம் பண்ணா கரெக்டா போயிடுவாங்க. நீங்களே எல்லாத்தையும் ஓப்பன் அவுட் பண்ணி நீ இப்போ வேணா போகலாம்பா அப்படி ஒரு அமைப்பு சிஸ்டம் அப்படி இருந்துச்சுன்னா ஜாலியா இருந்துட்டு அப்பப்போ போவாங்க. டிஜிட்டல் மானிட்டரிங் ஆஃப் ஆல் த பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் ஈஸி. எவ்வளவோ விஷயம் பண்றோம். இந்த 9000 சென்டருக்கு போட்டா அந்த 9000 சுத்தி இருக்கிற 10-15 கிராமங்களுக்கு நாம எவ்வளவோ நன்மை பண்ணுவோம். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் ட்ரெயின் ஆகி கொஞ்சம் போஸ்ட் கிராஜுவேட் அங்கே வருவோம். 2வது டிஃபால்ட் ஆனவங்க அத்தனை பேரும் காசு கட்டணும். 3வது கேரளாவில் என்ன பண்ணாங்க, கேரளாலையும் சத்தீஸ்கர்லையும் பல டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி 5-6 வருஷம் படிக்கிறோம், அங்கே நம்ம கிளாஸ்மேட்டையோ ஜூனியரோ மீட் பண்ணி லவ் மேரேஜ் தான் டாக்டர்ஸ்க்கு முக்கால்வாசி. அப்போ என்ன ஆகுது, 2 பேரும் டாக்டர்ஸ். ஸ்பௌசல் இன்சென்டிவ்ஸ்னு இருக்கு. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, ஹஸ்பண்டை நீங்க தருமபுரியில போட்டு ஒய்ஃபை கன்னியாகுமரியில போட்டா அவங்களும் என்னதான் பண்ணுவாங்க பாவம். சின்ன வயசு பகல வேலை செய்யறாங்க. கொஞ்சம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட இருக்கு. அவங்க 1 வாரம் லீவ் போட்டு இங்க வருவாங்க, இவங்க 1 வாரம் லீவ் போட்டுவாங்க. அப்ப அங்க வர்ற வயிற்று வலியோ அங்க வர்ற ஒரு மாரடைப்போ செத்து போயிடும். ஸோ நான் என்ன சொல்றேன், குஜராத்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லா மோடிஜி 2001 இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அதாவது எங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மனைவியும் கணவன் சேர்ந்து போனா
அவங்களுக்கு எப்படியாவது அந்த வேலையை அங்கே போட்டு கொடுத்துட்டு, அவங்களுக்கு வந்து அங்கே வீடு குவார்ட்டர்ஸ் 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டு, அவங்க எந்த ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேலை செஞ்சாலும் குஜராத்தில் அவங்களுக்கு வந்து பஸ் டிராவல், ட்ரெயின் டிராவல் குஜராத்துக்குள்ள ஃப்ரீ. அவங்களுக்கு காய்கறி முதல்ல கம்மி, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தள்ளுபடி. ப்ளஸ் இன்னொரு முக்கியமான விஷயம், வந்த உடனே மருத்துவர்களுக்கு அவங்களுடைய சேலரியை டபுள் பண்ணார். ஸோ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், கணவன் மனைவி வந்து 2 பேரும் கவர்மெண்ட் ஒர்க் பண்ணால் கணிசமான அளவு சம்பாதிப்பாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னார், வெளியில் எங்கேயாவது போய் நீ நடுவில் போய் நான் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் சம்பாதிச்சுட்டு வரேன் அப்படி போனீங்கன்னா வச்சு செஞ்சிருவேன். ஸோ ரொம்ப கிளியராக இரு பாதைகள். ஒரு பாதை வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறவங்க தங்க சாப்பாடு முதற்கொண்டு அவங்க பசங்களுக்கு எஜுகேஷன் எல்லாமே கவர்மெண்ட் பார்த்துக்குது. ப்ளஸ் ஃப்ரீ பஸ் டிராவல், ஃப்ரீ ட்ரெயின் டிராவல் இன்சைட் குஜராத். அவங்க பல குஜராத் டாக்டர்ஸ் மருத்துவர்கள்கிட்ட பேசி நான் உங்ககிட்ட கொண்டு வரேன். இன்னொரு குரூப் வந்து எனக்கு கவர்மெண்ட் வேணாம், நான் தனியாக சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கிறேன், நான் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போகிறேன். இப்படி நம்ம 2 பாதைகளை நம்ம செப்பரேட் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். ஆனால் தமிழ்நாடு, கர்நாடகா அண்ட் ஆந்திரா, தெலுங்கானால தான் ரொம்ப ஜாஸ்தி மருத்துவர்கள் வந்து காலையிலேருந்து மத்தியானம் சாயங்காலம் வரைக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க, சாயங்காலம் வந்து இரவு வரைக்கும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல். அந்த இரவுல விவிஐபி ஆச்சு திருப்பி போய் பார்க்கணும்னா காலையில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் விட்டுட்டு அங்கே மூடுவாங்க. அல்லது விடிகால ஆப்ரேட் பண்ணுறாங்க, கொஞ்சம் டைம் ஆச்சுன்னா அவங்க போகிறதுக்கு லேட் ஆகிடும். ஏன் அவங்களை கூப்பிட்டு இருந்தாப்பா நீ டபுள் எடுத்துக்கோ சேலரியை, 1 லட்சம் போதா நீ 2 லட்சம் எடுத்துக்கோ, உன் மனைவிக்கு 2 லட்சம், 4 லட்சம் குடும்பத்துக்குன்னா அவங்க போய் பகலா இன்னொரு இடத்துல போய் நோண்ட மாட்டாங்க. இந்த மிக்சிங் ஆஃப் பப்ளிக் அண்ட் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் வரும்போது தான் இந்த பிரச்சனை நடக்குது. நமது மருத்துவ சுகாதாரத்துறை அமைச்சர் அவங்களுக்கு சொன்னா ரொம்ப நல்லா. இது நம்பர் 3, நம்பர் 4. அப்புறம் இன்னொரு விஷயம் மட்டும் சொல்றேன், ட்ரைபல் ஏரியாஸ்ல இப்போ ஒரு கொல்லிமலையில போனோம், யாரும் கொல்லிமலை அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போறது இல்லையா, அங்கிருந்து ஓடி வந்து இறந்த அமைச்சர் காலில் விழுந்துட்டு சேலத்துக்கு வந்துடுறாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன். இது மாதிரி இந்த கொல்லிமலை இங்க தள்ளி இருக்கிற இடங்களுக்கு போறவங்களுக்கு வேணும்னு அவங்க சம்பாதியத்தை நல்லா இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ 5%, 8% இன்க்ரீஸ் பண்றாங்க. ஒரு 20, 30% கொடுத்து சத்தீஸ்கர் அண்ட் கர்நாடகாவில் என்ன பண்றாங்க, அதுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த பாயிண்ட்ஸ் வந்து அவங்க நீட் பிஜி எழுதி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிக்கு போகும்போது ஒரு எம்டி பண்ணிட்டு அப்புறம் கார்டியாலஜிஸ்டாக போறான். நான் என்ன சொல்றேன், கண்டினியூஸ் இன்சென்டிவ் டிஸ்இன்சென்டிவ் ப்ரோக்ராம். ஒரு பக்கம் அப்பா நீ மனைவியோட போறியா போ, நீ வந்து ட்ரைபல் ஏரியாஸ்க்கு போறியா, ரொம்ப தாழ்த்தப்பட்டவங்களுக்கு போய் பார்க்குறியா, எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். நாளைக்கு நீ வந்து ஒரு பிரெயின் சர்ஜன் ஆகிறதுக்கோ, ஒரு ஹார்ட் சர்ஜன் ஆகிறதுக்கோ, வைத்திய சர்ஜன் ஆகிறதுக்கோ நாங்கள் ஒரு வழி வகுக்கிறோம். ஒண்ணுமே பண்ணாம கண்டுக்காம விட்டீங்கன்னா எந்த ஒரு அமைப்பும் வளராது. மருத்துவ கல்லூரிகள்ல இருந்து தமிழ்நாடு மருத்துவ அமைப்பா இருக்கலாம், அது தமிழ்நாடு பாஜகவா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் எல்லாரும் நம்ம கொஞ்சம் பராமரிச்சு வளர்த்து விட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அதே சமயத்துல நீ வந்து கவர்மெண்ட் சர்வீஸை விட்டுட்டு அந்த டைம்ல நீ வெளியில போனீங்கன்னா நான் ஒண்ணு பிடிப்பேன். ஏன் யாரோ வந்து சமீபத்துல ஒரு கை வந்து வெட்டப்பட்ட கை, துண்டிக்கப்பட்ட கை கொடுக்கும்போது தாவேகா மாவட்ட செயலாளர் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. அவங்க ஒரு நல்ல எண்ணத்தினால கேட்டிருக்கலாம். பட் அது வந்து எல்லா டாக்டர்ஸும் கூப்பிட்டு அவங்க ஒயிட் கோட் போட்டு அவங்கள பயமுறுத்தி அதெல்லாம் பண்றதுக்கு பதிலாக டிஜிட்டல் பயன்படுத்தி யார் எங்க இருக்கான்னு தெரியும். நீங்க டிஜிட்டல் நீங்க பயோமெட்ரிக்ஸ் வச்சாலே தப்புன்னு ஆயிடும். என்னோட கைண்ட் ரிக்வெஸ்ட், 9,000 பிஹெச்சிஸ்க்கும் செகண்டரி 1,500 சென்டர்ஸ்க்கும் இந்த 10,500 சென்டர்ஸ்க்கு வெறும் நீங்க டிஜிட்டல் மேப்பிங் போனாலே அமைச்சர் அவர்களே, மருத்துவத்துறை அமைச்சர் அவர்களே, டக்குன்னு இந்த டாக்டர்ஸ் தப்பிச்சுட்டு ஓடுறது அமைச்சர்கிட்ட சொல்லிட்டு போறது இதெல்லாம் நிற்கும். அதுக்கு பதிலாக நீங்க மாவட்ட செயலர்கள் அனுப்பி அவங்க வராங்களா இல்லைன்னு பார்க்க தேவையில்லை. சிஸ்டம்ஸ் ஒழுங்கா போட்டுருக்கணும். அப்ப மாவட்ட செயலாளர்கள் அவங்க மாவட்ட வேலையை பார்த்துட்டு போட்டோம், மருத்துவர்கள் மருத்துவ வேலை பண்ணிட்டு போட்டோம். இதெல்லாம் இது தவிர கடைசி ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்ல விரும்புறது, நிறைய கோல்மால் நடக்கிற இடம் தமிழ்நாடு மெடிக்கல் சப்ளைஸ். தமிழ்நாடு மெடிக்கல் சப்ளைஸ் 1997 94 கிரியேட் பண்ணாங்க. அதுல வந்து ஒரு சில மருத்துவர்கள், ஒரு ஸ்டான்லி மருத்துவர், ஒரு சர்ஜன் இருந்தார். அவர் ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து பெரிய அளவுக்கு லேசர்ஸ் 2,000-3,000 கோடிக்கு லேசர் ஆர்டர் பண்றது. அந்த லேசர் கம்பெனியில இருக்கிற யாருதுன்னா அது வந்து கலைஞரோட ஒரு பையனோட ஒரு கம்பெனி. அந்த கம்பெனிக்கு வந்து எல்லாம் கொடுத்தாரு. எல்லா லேசர்ஸும் 3 மாசத்துல நின்றுடுச்சு. அதுல என்ன கிக் பேக் யாருக்கு போச்சோ யாருக்கும் தெரியாது. ஐ டோன்ட் நோ த டீடைல்ஸ். ஆனா இவர் லேசர் வாங்கினாரு, அந்த கம்பெனி மூலமா வாங்கினாரு. அந்த கம்பெனிக்கு வந்து என்ன கிக் பேக் போச்சு நமக்கு தெரியாது. லேசர்ஸும் வேலை செய்யல. ஸ்டாண்டில் ஒரு பெரிய சர்ஜனா இருந்தவர், இப்போ அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு.
அவர் ரிட்டையர் ஆகும்போது கலெக்ட் ஆச்சு. தமிழ்நாடு மெடிக்கல் சப்ளைஸ் வாங்குறது பல்லாயிரம் கோடிக்கு. ஸோ தயவுசெய்து மருத்துவர்கள் லஞ்சத்தை ஒழிக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோட வந்த அமைச்சர் ஜோசப் விஜய், முதலமைச்சர் ஜோசப் விஜயோடைய கோட்பாடுகளுக்கு ஏத்தா போல தமிழ்நாடு மெடிக்கல் சப்ளைஸ்க்கு பார்த்தீங்கன்னா அங்கங்க இதெல்லாம் பேட்ச் ஒர்க் மாதிரி இருக்கு. அழகா நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். வேற எது இருந்தாலும் என்ன போல சீனியர் ஆட்கள் வந்து எங்களுடைய அனுபவ ரீதியில என்னென்ன விஷயம் நம்ம சரிப்படுத்த முடியுமோ அதை நிச்சயமா சரிப்படுத்தலாம். இன்னொன்னு அடுத்த ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, தாவேகா ஆட்சிங்கிறது டிஎம்கேட 2.0 அப்படின்னு தான் சொல்றாங்க. அது கூட்டணி கட்சிகள் தாண்டி, ஏன்னா கூட்டணி கட்சிகள்லாம் திமுக இருந்தவங்க இப்ப அவங்க ஆதரவுலாம் நடக்குதுன்னு தாண்டி கொள்கை ரீதியாவுமே இம்ப்ளிமெண்டேஷன் பாலிசி எல்லாமே திமுக மாதிரி தான். பிஎம்ஸ்டியை ஒத்துக்க மாட்டோம், கேட்டா அது 3 லாங்குவேஜ் பாலிசி இருக்குன்னு சொல்லிட்டு, அப்புறம் பரந்தூர் விமான நிலையம், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் திமுக என்ன எதிர்க்குதோ அதே தான் இவங்களும் எதிர்க்கிறாங்க. அது வந்தே மாதரம் பாடல் முதற்கொண்டு. சோ அப்படி இல்லாம எப்படி செயல்படலாம் தாவேகா? நான் நினைக்கிறேன் நீங்க வச்ச குற்றச்சாட்டு வந்து என்னால மறுக்க முடியாது. ஏன்னா நீங்க அடி மேல அடி கூகுளியா போடுறீங்க, எல்லாம் உண்மைதான். ஏன் இது நடந்துச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, திமுகவுடைய பெரிய கூட்டணி ஆட்சிகள் யாரெல்லாம்? கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, மார்க்சிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், அப்புறம் ஐயுஎம்எல், முஸ்லிம் லீக், காங்கிரஸ், இந்த 5 பேரும் அதே ஒட்டிட்டு வந்திருக்காங்களே தாவேகாக்கு. ஏன்னா இவங்களுடைய நீங்க வந்து சமுதாயத்தை பார்த்தா ரைட் விங் இருக்கு, லெஃப்ட் விங் இருக்கு. லெஃப்ட் விங்னா பணக்காரன் வரவே கூடாது, இண்டஸ்ட்ரீஸ் வரவே கூடாது, எல்லாம் கம்யூனிசம் தான் இருக்கும், பெரும்பான்மையை நாங்கள் எதிர்ப்போம், சிறுபான்மையோட போவோம். இது வந்து ஒரு லெஃப்டிஸ்ட். நீங்க வந்து இப்ப தாவேகாவுடைய நண்பர்கள் கூட்டணினா கம்ப்ளீட் லெஃப்டிஸ்ட். வாட் வி ஆர் சீயிங் இஸ் அ கம்ப்ளீட் லெஃப்டிஸ்ட் கவர்மெண்ட் பிகாஸ் ஆஃப் தி அலைஸ். இதுவே இந்த கூட்டணி கட்சிகள்லாம் பிரிச்சு விட்டுட்டு அவருடைய ஆட்கள் மட்டும் வச்சாங்க, இந்த அளவுக்கு நமது முதலமைச்சர் இவ்வளவு லெஃப்ட்டுக்கு அவர் ஸ்விங் பண்ணியிருக்க மாட்டாருங்கிறது என்னுடைய கோட்பாடு. ஏன் வந்தே மாதரத்தோட வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா, முதல் வந்தே மாதரம் இந்த பாட்டு வந்த உடனே அதை எதிர்த்தது எது? அந்த காலத்துல முஸ்லிம் லீக். அப்ப ஜின்னா அவர் சொன்னாரு, எப்படி நீங்க வந்து பாரத நாடை வந்து ஒரு தாய்க்கு நீங்க வேணா வச்சுக்கலாம், நாங்க வந்து எதையும் நாங்க தாய்க்கெல்லாம் ஈக்குவலா ஒரு பெண் வடிவத்துல நாங்க ஒரு கடவுளையோ அல்லது ஒரு நாடை பார்க்க முடியாத ஒரு லெட்டர் எழுதி நேருவுக்கு அவரோ கலாட்டா பண்ணது எம்ஏகே ஜின்னா. அது முஸ்லிம் லீக். இது இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக், ஐயுஎம்எல், இவங்களும் அதே தான் இது பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம அதுல ஒருத்தர் வந்து சொல்றாரு, நாங்க வந்து சனாதனத்தை ஒழிக்க தான் கடத்துல இறங்கிட்டோம். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க சொன்னா போல இந்த அரசியல் சூழல்ல முதலமைச்சருக்கு இந்த சின்ன சின்ன விஷயங்கள் அவர் குத்துனா கூட நீங்க போங்க நான் ஒத்துக்க மாட்டேன்னு அவரால் சொல்ல முடியாது. ஏன்னா முஸ்லிம் லீகோட சப்போர்ட் அவருக்கு தேவை, கம்யூனிஸ்ட் சப்போர்ட் அவருக்கு தேவை, காங்கிரஸோடைய சப்போர்ட் அவருக்கு தேவை. பட் எங்களை மாதிரி அரசியலோட சமூக ஆலோசகர்கள் முதலமைச்சருக்கு எடுத்து தான் சொல்லணும், நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பெரும்பான்மையரை வந்து உங்க எதிரி ஆக்கிடாதீங்க. ஏன்னா நீங்க என்னதான் சிறுபான்மையர் அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாலும் மெஜாரிட்டி ஓட்ஸ் விஜய்க்கு வந்ததும் பெரும்பான்மையோட ஓட்ஸ் தானே. ஒட்டுமொத்தமா சிறுபான்மையர் வந்திருக்கலாம், பட் பெரும்பான்மையோட ஓட்ஸ் அவ்வளவு வந்திருக்கு. அவர்களை வந்து எதிரி ஆக்காம அவர் இருக்கிறது நல்லது. நான் நினைக்கிறேன், இதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. இந்த பை எலெக்ஷன்ஸ்லாம் முடிஞ்சிட்ட அப்புறம் சிஎம் அவர்கள் ஒரு ஸ்திரமான சப்போர்ட்டட் ஸ்டாஃபோட வச்சுட்டு ஒரு 120 130 அவர் வச்சிருந்தாருன்னா இந்த அளவுக்கு நான் வந்தே மாதரம் எதிர்ப்பேன் அது மாதிரி அவர் சொல்ல மாட்டாருங்கிறது என்னுடைய நம்பிக்கை. காணொல இறுதியான கேள்வியா, தாவேகா ஜெயிச்சதுக்கு காரணம் இன்ஸ்டாவை தாண்டி அவங்களோட குழந்தைகள், அவங்க வந்து பெற்றோர்கள் எல்லாம் வந்து ஓட்டு போட சொல்லிதான் ஜெயிச்சாங்கன்னு பரவலா இருந்தது. அதை எதிர்த்து முதல்ல ஜோசப் விஜய் அவருக்கு வந்து நன்றி தெரிவிக்கிறப்ப தேங்க்ஸ் ஃபார் குட்டீஸ் அப்படிங்கிறதும் அவரே வெளிப்படையா அறிக்கையும் சொன்னாரு, வெளிப்படையா ஸ்டேஜ்லயும் சொன்னாரு. அதை வந்து ஒரு பப்ளிக் லிட்டிகேஷனா ஒருத்தர் வந்து வழக்கு பதியப்படுறதுக்கு கோர்ட்டே சொல்லியிருக்காங்க, யூசேஜ் ஆஃப் சில்ட்ரன் ஃபார் எலெக்ஷன் கேம்பெயின் இஸ் பேட் அப்படின்னு சொல்லிட்டு. இதை எப்படி பாக்குறீங்க? ரொம்ப அழகா சொன்னீங்க கார்த்திக். மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்து ஆர்டர்னு இல்லை, ஆனா ஓரலா சொல்லியிருக்காங்க நீதிபதி, இது மாதிரி பிள்ளைங்களை வந்து நீங்க எலெக்ஷன் பிக் பண்ணாதீங்க, அவங்களை வச்சு அரசியல் பண்ணாதீங்க. நான் என்ன சொல்வேன்னா, நான் யார் திரும்ப தப்பு சொல்லுவேன்? தகப்பனார்களையும் தாய்களையும் பாட்டிங்களையும் தாத்தாக்களையும். நிறைய பேர் கேட்டாங்க, சார் நீங்க என்ன சார் பண்ணுவீங்க, என்னுடைய பேர பசங்க ஓட்டு போடுன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், உங்களுக்கு வந்து எந்த கட்சி சரியா ஆளும் நினைச்சு அவங்களுக்கு போட்டு
எல்லா பசங்களும் கூப்பிட்டுட்டு ஸ்வீட்டு கொடுத்துட்டு டோன்ட் வரி, உங்களுக்காக நான் விசிலுக்கு தான் போட்டேன் அப்படி சொல்லியிருக்கலாம். அவங்களையும் சந்தோஷப்படுத்திருக்கலாம். உங்க மனசாட்சியும் நீங்க சந்தோஷப்படுத்திக்கலாம். உங்க பசங்களை எந்த அளவுக்கு நான் எப்பவுமே சண்டை போட்டிருக்கேன் கார்த்திக், சண்டை போட்டிருக்கேன். நீங்க ஓட்டு போடாதவங்க எல்லாம் எந்த இன்னும் இருக்கு பாரு, ஓட்டு போடாதவங்களுக்கு எந்த வித ஒரு உரிமையும் இல்லை, வந்து போடுங்க. எஸ், அப்புறம் அந்த SIR வந்துச்சு, 80% போட்டிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனா அந்த ஓட்டு 5 வருஷத்துக்கு யார் ஆளுன்னு போடுற ஓட்டு, நீங்க நிஜமாவே நீங்க எல்லாம் இவாலுவேட் பண்ணி, சரி விசிலுடைய மேனிஃபெஸ்டோ சரியா இருக்கு, எங்களுக்கு இந்த அவங்களுடைய அரசியல் அறிவிப்பு எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படி போட்டிருந்தீங்கன்னா பரவாயில்ல. என் பேத்தி சொன்னா, என்ன சார் அவர் வயசு 7 வயசு அதனால போட்டேன்னா என்ன சார், நீங்க ஆட்சியை உங்க பேத்தி சொன்னா பாத்தி சொன்னான்னு சொன்னா என்ன, ஒரு பேத்தி உங்களால சமாளிக்க முடியலையா? இவ்வளவு பாட்டியை சமாளிச்சிருக்கீங்க, உங்க பொண்ணை சமாளிச்சிருக்கீங்க, ஏன் சார் உங்க பேத்தியை சமாளிக்க முடியல? அட்ஜஸ்ட் பண்ணி பசங்களை தட்டி கொடுத்து ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தந்துட்டு, ஆமா நீங்க நினைச்ச மாதிரி தான் நான் போட்டேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா ஒரு நிஜமாவே அதுதான் ஜனநாயகம் ஆயிருக்கும். ஏன்னா நிஜமாவே அப்போ கரெக்டா ஓட்டு போட்டிருக்கோம். அதுக்கு பதிலா நம்ம தமிழ்நாடு ரொம்ப சென்டிமெண்டல் பீப்புள். எப்படி எம்ஜிஆர்னா ஒரு அன்பு காட்டினாங்களோ அது மாதிரி விஜய்க்கு ஒரு அன்பு காட்டுறாங்க. அந்த சென்டிமெண்ட்டுக்கே பசங்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாத காரணத்துக்கு போடுறது. சென்டிமெண்ட்டுக்கு நல்லா இருக்கலாம், ஆனா ஜனநாயகத்துக்கு நல்லா இருக்காது. ஸோ தயவு செய்து அடுத்த முறையாவது யோசிச்சு, நான் விசிலுக்கு போடுங்க தாமரைக்கு போடுங்கன்னு சொல்லுறேன், உங்களுக்கு எது சரியான பார்ட்டியை போடுங்க. இப்போ பேரனுக்கு என்னங்க தெரியும், அப்போ கிரிக்கெட் ஆடிட்டு திடீர்னு நெக்ஸ்ட் நீங்க சூரிய வம்சிக்கு போடுங்க, தோனிக்கு போடுங்க, தோனிக்கு தேடியா போடுவீங்க? நீங்க யோசிச்சு பார்க்கணும். உங்களுக்கு உங்க எலக்ட்ரிசிட்டி காஸ்ட், உங்க ஃபேனோடைய காஸ்ட், உங்களோட டீசலுடைய காஸ்ட், நீங்க சாப்பிடுற ஒவ்வொரு டொமேட்டோ தக்காளிக்கும் உங்களுடைய வெங்காயத்துக்கும் காஸ்ட் நிர்ணயிக்க போறது இந்த ஆள். நினைச்சு நீங்க போடுங்க. அப்படி நிர்ணயிச்சுட்டு அவங்க விசில் போட்டிருந்தா பரவாயில்ல. பட் அது மாதிரி ஒண்ணும் இல்லையே. இதனாலதான் நீங்க மக்கள் லாஜிக்கலா இருப்பாங்கன்னு தான் எல்லாரும், நானும் நினைச்சேன் 20 to 40 அவர் எடுப்பாருன்னு. இந்த பேத்தி பேரனாலதான் இன்னொரு 67 வந்துச்சுங்கிறது இப்போ வெளிப்படையா உண்மையாயிடுச்சு. அதனால அந்த நீதிபதி அப்படி சொன்னது. திருப்பி நான் சொல்றேன், நான் விசில் எதிர்த்தோ அல்லது முதலமைச்சர் எதிர்த்தோ சொல்லல. ஆனா இந்த எலெக்ஷனுக்கு குத்துனாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் நான் தப்பு சொல்லணும். சரி, இந்த பை எலெக்ஷன் அட்லீஸ்ட் இந்த குட்டிங்களை சொல்றது கேட்காம நீங்க யோசிச்சு யாருங்க சரியான அந்தந்த தொகுதிக்கு யாரு சரியான வேட்பாளர்னு மக்கள் இப்ப கூட ஒரு ஆண்டவன் ஒரு சான்ஸ் கொடுக்குறான். அது 15, 20, 30 நமக்கு தெரியாது. ஆனா மக்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அவங்களுடைய பகுத்தறிவு, எந்த பகுத்தறிவுன்னு பெரியார தூக்கி வச்சிட்டு இருந்தாங்களோ திமுக, அப்புறம் கொஞ்சம் அளவுக்கு அதிமுக, இப்ப தாவேகா, அந்த பகுத்தறிவு பயன்படுத்தி யோசிச்சு சரியான ஆளுக்கு சரியான நேரத்துல அவங்க ஓட்டு போட்டா ரொம்ப நல்லா இருக்கும் கார்த்திக். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்தை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க்கை வாங்க. நன்றி கார்த்திக், நேயர்களுக்கும் நன்றி.